தற்போதைய அண்மை செய்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு புரட்சி பாரதம் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்துள்ள காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இருக்கிறார். கிரண், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. தமிழகத்தில் உள்ள 78 சுங்கச்சாவடிகளில் வானகரம், செங்கல்பட்டு, பரனூர், திண்டிவனம், ஆத்தூர், சூரப்பட்டு, பற்றைப்பெரும்புத்தூர் உள்ளிட்ட 40 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டணம் உயர்த்தப்பட்டு அமலுக்கு வந்தது. இதனை அடுத்து உயர்த்தப்பட்டுள்ள சுங்கச்சாவடி கட்டணத்தை திரும்ப பெற கோரியும், அதே போல் சுங்க கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் புரட்சி பாரத கட்சியின் சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே இயங்கி வரும் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். மேலும் சுங்க கட்டணம் தொடர்ந்து உயர்த்தி வருவதை திரும்ப பெற கோரியும், அதே போல் 100 கிலோமீட்டருக்கு அருகே இருக்கும் காலாவதியான சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என தெரிவித்து புரட்சி பாரதி கட்சியினர் கைகளில் கட்சி கொடிகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். இதனை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு பணியில் அங்கு ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட புரட்சி பாரத கட்சியினர் தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்து பேருந்தில் அழைத்து சென்று தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். மேலும் சுங்கச்சாவடியில் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி கிரண்.